பாஜகவோட தலைமையில் பாஜக கிட்ட அடிமைகள் அப்படின்ற மாதிரி அதிமுக விமர்சனம் பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்கு பிரதமர் மோடியை போய் தனிமையில் சந்திச்சு அப்போது கால் மேலே இப்படி கால் போட்டு சிச்சின்னு உட்காந்துருந்தீங்களே, அது நீங்களா? அவர் கால் மேலே கால் போட்டிருந்தார், இவர் இப்படி உட்காந்துருந்தார்ல, அப்போ அது என்ன தனம்? அது என்ன எதுக்கு பண்ணார் அவர்? என்ன பிரச்சனை? எதுக்கு போனீங்க? அரசியல் பேச போனீங்களா? காவேரி தண்ணி கேட்க போனீங்களா? இல்லை உடன்குடி திட்டம் வேணான்னு சொல்ல போனீங்களா? இல்லை இலங்கை தமிழில் மீனவர்கள் பிடிச்சின்னு போகிறாங்க, அதனால் நீங்கள் பிரதமர் இதெல்லாம் தலையிடுங்கன்னு அது மாதிரி சொன்னீங்களா? பிரகாஷ்ராஜ் அரசியல் பேசுகிறாருன்னா 100க்கு 100 அவருக்கு அந்த நெஞ்சு தைரியம் எல்லாம் இருக்குது. அன்றைக்கி ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை. பிரகாஷ்ராஜ் என்றைக்குமே ஒரே பேச்சு. ஆனால் இவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து தனக்கு ஓட்டு வேணுன்ற அந்த மைய அரசியலை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. இதை இப்போ நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். கொள்கை தலைவர்னு 5 பேரை வச்சுக்கினீங்கள, அன்றைக்கி ஏன் அண்ணா பற்றியோ எம்ஜிஆர் பற்றியோ உங்களுக்கு தோணலை? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிலபஸ் வச்சிங்க பாருங்கள், 5 அதுலேயே அவுட்டு. ஃபஸ்ட்டு தோல்வி அது. ஏன்னா அந்த தலைவர்களை பற்றி பேசி ஒரு வசீகரமோ ஒரு வாக்கோ இல்லை. ஆனால் அவர் நினச்சது வேறு, நடக்கிறது வேறு. அதெல்லாம் வச்சு அதை வைத்து ஃபுல்லாக மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, பார்க்குற எல்லா தலைவரும் இல்லை வேறு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரையிலங்க இன்றைக்கி பேசினது வந்து எந்த விதமான அரசியலாகவும் எனக்கு தெரியல. ஓகே.